உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சார். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சார். நம்ம கம்பெனியில் என்ன விஆர்எஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட. அது நம்ம கம்பெனி ரூல்ஸ், எல்லா பிரான்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் அப்பா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன் சார். என்னை பற்றி அப்பாகிட்ட வேணால் கேட்டு பாருங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே ஒர்க் பண்ணுறவங்க தான். கம்பெனி ரூல்ஸ்க்கு முன்னாடி சென்டிமெண்ட்லாம் பார்க்க முடியாது சார். கம்பெனி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். நான் வேணா டே அண்ட் நைட் ஓவர் டைம்லாம் கூட ஒர்க் பண்ணுவேன் சார். என்ன சார் புரிஞ்சிக்க மாட்டீங்க? உங்கள் காலத்தில் இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இவ்வளோ மேன் பவர்லாம் தேவையே இல்லை. பத்தாவதுக்கு ஏஐ வேற வந்துருச்சு. ஏதோ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் அனுப்புகிறோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் வயசுல என்னை விட சின்னவங்களா இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெய்வமாக தான் தெரியுறீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இன்னும் 2 வருஷம் எனக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் நானே போயிடுவேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். பசங்க இன்னும் 6 செட்டில் ஆகலை. வீட்டில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு சார். எல்லாம் இந்த வேலையை வச்சு தான். இப்போ திடீர்னு நீங்கள் வேலையை விட்டு போச்சோன்னா என் குடும்பமே தவிச்சு போயிடும் சார். தயவு செஞ்சு ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்ன சார் எமோஷன் பிளாக்மெயில் பண்ணுறீங்க? சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் தான் கமிட்மெண்ட் இருக்கா, எங்களுக்கு இல்லையா? லாக்டவுனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்காக இருக்குன்னு தெரியுமா? பேருக்கு தான் கம்பெனி நடத்துகிறோம், எவ்வளோ லாஸ் இருக்கு தெரியுமா? இதில் சீனியர் எம்ப்ளாயின்னு உங்களுக்குலாம் சேலரி வேறு. உங்கள் இடத்துக்கு புதுசாக ஒரு பையனை வேலைக்கு எடுத்தா உங்களுக்கு கொடுக்கறதுல பாதி சம்பளம் கொடுத்தா போதும். ஒரு பிஸ்னஸ் மேனா நான் அப்படி தானே யோசிக்க முடியும். பிஸ்னஸில் இறக்கம் பார்த்தா அப்புறம் நான் கம்பெனியை மூடிட்டு தான் போகணும் சார். இல்லை சார். சார் போங்க சார். உங்கள் ஒருத்தருக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியும்? உங்களுக்காக பண்ணா அப்புறம் எல்லாரும் லைனில் வந்து நிற்பாங்க சார். அப்புறம் போட்ட ரூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் கம்பெனிக்கு தான் சார் லாஸு. போங்க சார் ப்ளீஸ். நாளைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆயிட்டானா அவளுக்கு சீரு செனத்தி வளகாப்பு அப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு செயின் மோதிரன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.